அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமாக இந்த 2025 மார்ச் மாதம் எப்படி அமைய போகிறது, அடுத்த 31 நாட்களில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதல்கள் ஏற்பட போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து மொத்தமாக 6 கிரகநிலைகள் ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை மார்ச் 29ஆம் தேதி வலு சேர்க்க போகின்றன. 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து யோகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உறுதியாகவே இந்த மார்ச் மாதம் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து மிகவும் வலுவாக ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதிக நன்மைகளை தரக்கூடிய 3, 6, 11 ஆகிய இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய 6ஆம் இடத்தில் வலுவாக அமர்கிறார். எனவேதான் முதன்மையான அதிர்ஷ்ட யோகமும் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் இந்த மார்ச் மாதத்தில் உறுதியாகவும் நிறைவாகவும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. எனவே இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தடைதாமதமின்றி எளிதில் உங்களை வந்து சேர்வதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் கூட தவிடுபடியாகும். குரு பகவானும் இந்த வேளையில் 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அடுத்த மாதத்திற்கு பிறகு மிக வலுவாக 9இல் அமர போகிறாருங்க. 9ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குருவின் அமைப்பு மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அஷ்டம குருவின் ஆதிக்கம் வீழக்கூடிய இந்த தருணம் இறுதி தருவாய் என்பதால் மிக சிறப்பாக நல்ல பல காரியங்கள் எளிதில் கைகூடும். முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் அமர்ந்திருப்பதால் பல்வேறு வகையான சுப காரியங்களில் ஏற்பட்ட தடைகள் இனி விலகுங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இறுதி தருவாயில் இருந்து 9ஆம் இடத்திற்குள் நுழையக்கூடிய குருவின் அமைப்பு என்பது அற்புதமான யோக வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டம் முன்னேற்றம் போன்றவற்றை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் எளிதில் உருவாக்கி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை 2, 4 மற்றும் 12 ஆகிய இடங்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பதிவதால் குடும்பஸ்தானம் வலுப்பெறுகிறது, சுகஸ்தானமும் வலுப்பெறுகிறது, விரயஸ்தானமும் வலுப்பெறுவதால் சுப விரயங்கள் அதிகரிப்பதோடு இரட்டிப்பு மகிழ்ச்சி குடும்பத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை தவிடுபடியாகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்திற்கான வாய்ப்பையும் வழியையும் நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க குரு. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார். அதை மேலும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக யோகஸ்தானத்தில் இந்த மாதத்தின் இறுதியில் அமர்கிறாருங்க. எனவே இந்த தருணத்திலிருந்தே யோகஸ்தானத்திற்குரிய பலன்கள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. முதன்மையான நற்பலன்களை அற்புதமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு கிடைப்பதால் இந்த வேளையில் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை எளிதில் விளக்க முடியும். நீங்கள் விரும்பிய மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு பணிச்சூழல் என்பது சாதகமாக இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கை கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை சனி உருவாக்கி கொடுக்கிறார். நிரந்தர வேலை வாய்ப்பு, அரசு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல முயற்சிகளில் மிக பெரிய அளவில் காரிய வெற்றி கிடைக்கும். இதுவரை தடைதாமதம் என்று பல்வேறு வகையான நிகழ்வுகளில் சந்தித்து வந்த சூழல்கள் அனைத்தும் இனி விலகி தடைதாமதம் இல்லாமல் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளும் நல்ல பல முன்னேற்றங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருவாயில் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6இல் வலுவாக வீற்றிருக்கிறார் ராகு. ராகுவும் 6இல் இருப்பது அதிர்ஷ்ட யோகத்தை ரெட்டிப்பாக மாற்றி கொடுப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கிரகநிலைகள் 6ஐ வலுப்படுத்துவது பல்வேறு வகையில சிறப்பான பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவிலான
பண வரவுக்கான தடைகள் விலகும், காரிய தடைகள் விலகும். எனவே சிறு முயற்சியிலே எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் கனகச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வருவதால் மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் அற்புதமாக பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கி வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் விரயஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பு. உறுதியாகவே எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பமான மனநிலை போன்றவற்றை விலக்கி தெளிவாக சிந்திப்பதோடு எதை செய்தால் அது சரியாக இருக்கும் என்று முடிவெடுத்து செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதால் பெரிய அளவிலான தடைதாமதங்கள் இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போன்று இந்த வேளையில் மிகவும் வலுவாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் மங்களகாரகன் வீற்றிருக்கிறார். இறுதியில் கர்மத்திலும் நுழைய போகிறார். எனவே இந்த தருணத்தில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் விற்கக்கூடிய முயற்சியிலும் காரிய வெற்றி நிறைவாக உண்டு. பல்வேறு வகையான மங்களகரமான காரியங்கள் நடைபெறுவதோடு பல சூழ்ச்சி நிறைந்த விஷயங்களை கூட சிறப்பாக கையாண்டு அதிரடியாகவும் தலாளியாகவும் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பு செவ்வாயின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கிறது. சூரியனை பொறுத்த வரைக்கும் முற்பகுதியில் 5லும் பிற்பகுதியில் யோகஸ்தானத்திலும் அமர்கிறார். சூரியன் இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்துகிறாருங்க. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள், வீண் விரயங்கள் குறையும், அலைச்சல் குறையும் என்பதை திட்டவட்டமாக ஏற்படுத்துகிறார். எனவே உறுதியாக விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்கள் நினைத்தபடியே உங்களுடைய கடின உழைப்பிற்கு பாராட்டுகள் பெறுவதோடு உரிய அங்கீகாரத்தையும் சரியான ஊதியத்தையும் நிறைவாக பெறுவதால் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இரட்டிப்பு நன்மையையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. மிகப்பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. வித்யாகாரகரான புதன் வக்ரமும் நீட்சமும் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. ஏனென்றால் அவர் யோகஸ்தானத்தில் அமர்ந்துதான் வலுவிழந்திருக்கிறார். எனவே மிக சிறப்பான மாற்றம் கல்வியில் உண்டு. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வந்தாலும் கூட சில நேரங்களில் அற்புதமான வாய்ப்பையும் வெற்றிக்கான நல்ல சூழலையும் உருவாக்கி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வரும் இந்த மார்ச் மாதத்தில்